அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இந்த துல்ஹஜ்ஜின் 10 நாட்களும் நாம் என்ன விதமான இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். முதலாவதாக துல்ஹஜ்ஜின் பிறையை பார்த்தவுடன் நாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த பிறையை ம பர்க்கத் பொருந்தியதாக ஈமானையும் சலாமத்தையும் இஸ்லாத்தையும் வெளிக்கொணரக்கூடிய பிறையாக எங்களுக்கு தருவாயாக என்று மனமுருகி துஆ கேட்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் முறையாக 9 நாட்களும் நாம் நோன்பு இருக்க வேண்டும். அவ்வாறு நோன்பு 9 நாட்களும் இருக்க முடியாதவர்கள் 9வது நாளான அரஃபா நோன்பை அவசியம் இருக்க வேண்டும். அவ்வாறு அரஃபா நோன்பு நான் மறுப்பதால் அல்லாஹு தாலா போன வருட பாவமும் இந்த வருட பாவத்தையும் மன்னிப்பதாக நமக்கு வாக்களித்து இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் குரானை அதிகமாக இந்த 10 நாட்களும் ஓத வேண்டும். 10 நாட்களில் ஒரு குரான் முடிப்பவர்களும் இருக்கிறார்கள். 3 நாட்களில் ஒரு குரான் முடிப்பவர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறு முடிப்பவர்களாக இருந்தாலும் நம்மால் முடிந்த அளவு அதிகமாக நாம் பொருள் உணர்ந்து நாம் படிக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது அதிகமாக நாம் சிக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹு அக்பர், சுப்ஹான் அல்லாஹி, அல்ஹம்துலில்லாஹி, லா இலாஹ இல்லல்லாஹ், வலா ஹவ்ல வலா குவத்தா என்ற ஜிக்கிர்களை அதிகமாக நாம் படிக்க வேண்டும். அத்துடன் நாம் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் அதிகமாக அனுப்ப வேண்டும். ரதீது பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாமி தீனம் வபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா என்ற ஸலவாத்தை அதிகமாக ஓத வேண்டும். அதிகமாக நாம் அல்லாஹ்விடம் அடுத்தபடியாக துஆ கேட்க வேண்டும். நமக்காக, நம் குழந்தைகளுக்காக, நம் பெற்றோர்களுக்காக, நம் உறவினர்களுக்காக, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக, இந்த நாட்டிற்காக, மற்ற நாட்டில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் கஷ்டப்படுபவர்களுக்காக அனைவருக்காகவும் நாம் துஆ கேட்க வேண்டும். இந்த துஆ தான் நம்மளுடைய அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட் அது. அதனால் நம்ம அதிகமாக துஆ கேட்க வேண்டும். மனமுருகி கேட்க வேண்டும். நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் அடுத்தபடியாக நாம் நஃபில் தொழுகையை அதிகமாக தொழ வேண்டும். 2 ரக்காத் நஃபில் தொழுகை நாம் சாப்பிடுவதற்கு பின்னாலாகட்டும், முன்னாலாகட்டும், எப்பொழுது எந்த நேரம் கூட நாம் தொழலாம். ஒரு ஜாபுக்கு கிளம்புவதற்கு முன்னால் தொழுங்கள். இல்லை விட்டால் அந்த நாளில் நமக்கு கிடைக்கும் நேரம் முழுதும் நாம் நஃபில் தொழுகலாம். இரவு நேரத்தில் நின்று தொழலாம். அல்லாவிடம் தஹஜுத் நேரத்தில் நாம் நின்று தொழுது நஃபில் நமாஸ் படித்து நின்று தொழுதால் அல்லாவிடம் நாம் கேட்கும் துவாக்கள் அனைத்தும் நமக்கு கபுலாக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் சதகா அதிகமாக கொடுக்க வேண்டும். இந்த 10 நாட்களும் சதகா என்பது பொருள் மட்டும் கிடையாது, பொற்செல்வமோ பணம் மட்டும் கிடையாது. ஒரு புன்முறுவலாக ஒருவரிடம் பேசுவதாகட்டும், ஒருவருக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் உடனே ஓடுபவர்களாகட்டும், அதுவும் சதகா தான். ஒரு ரோட்டில் ஒரு முள்ளோ ஒரு கல்லோ இருந்தால் அதை எடுத்து அகற்றினாலும் அதுவும் சதகா தான். நாம் யாருக்காவது ஒரு தீமையிலிருந்து தடுத்தாலும் சரி, ஒரு நல்லதை ஏவினாலும் சரி, அதுவும் சதகா தான். நான் ஒரு பேரிச்ச பழத்தை சதகாவால் அல்லாஹு தாலா நரக நெருப்பை தூரம் செய்கின்றார். பனி இஸ்ராயேலில் பாவம் செய்த ஒரு பெண்மணி ஒரு நாய்க்கு தாகம் எடுத்த நாய்க்கு தண்ணி புகட்டியதால் அவளுடைய பாவத்தையே அல்லாஹு தாலா மன்னித்திருக்கிறான். அதனால் நாம் சதகாவை அதிகமாக செய்ய வேண்டும். கடைசியாக நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். அவ்வாறு நம்மளால் குர்பானி கொடுப்பவர்கள் 1ஆகட்டும் 100ஆகட்டும், எந்த குர்பானி நாம் கொடுத்தாலும் அல்லாஹ்விற்காக நம்மளுடைய மனதால் நினைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அந்த குர்பானியை தர வேண்டும். அல்லாஹு தாலா இந்த அத்தனை அமல்களையும் என்னையும் உங்களையும் இந்த துல்ஹஜ் 10 நாட்களையும் சரிவர செய்வதற்காக அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.